அப்பா இப்போ இருந்திருந்தா உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். அரசியல் புதிது, அரசியல் களம் புதிது. எப்படி மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ண முடியும்? அந்த பிஜேபின்ற கட்சியில் அவங்கள அழைக்கிறாங்க. சரி பார்ப்போம் எப்படி அரசியல் இருக்குது, எப்படி அந்த களம் இருக்குன்றது வரேன். எனக்கு அது சரியான ஒரு நீங்கள் போன உடனே மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ரொம்ப பெரிய பதவின்றது எதுக்குங்க? மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்கு தான் பதவின்றது ஒன்று. ஸோ எதனால் நாம் தமிழர் நம்ம தேர்வு பண்ணலாம்? தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்காக நேர்மையாக அந்த களத்தில் இருந்து இந்த மக்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்மளால் மாற்ற முடியலையேன்ற அந்த ஆதங்கம் இருக்குது பார்த்தீங்களா. எதிர்கட்சியில் இருக்காங்களே எப்போவுமே அவரை விமர்சனம் செய்துட்டு இருக்கிறதே ஒரு இதாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, என்டர்டெயின்மெண்ட்ப்பா, அவர் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. வரும் நாட்களில் சொல்லும் யார் என்டர்டெயின்மெண்ட்டு. அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாமல் அப்பாவை ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஏக்கம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் கடைசி வரைக்கும். அப்பா இருந்திருந்தா இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? அப்பா இருந்திருந்தா டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு சீமான் அவர்களுடைய அருமை புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி உங்களுடைய அரசியல் வாழ்வையே திருப்பிச்சா? நாம் தமிழரை தாண்டி ஏதாவது ஒரு விஜயகாந்த் ஐயாவோட பள்ளி அப்பாவோட அந்த கடமையை உணர்ந்து செயல்படுவார். காலத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுவும் இந்த சாதிய உணர்வு அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம மீடியாக்களையும் நம்ம வெளியில் நம்ம ஈஸியாகவே தெரியுது. ஸோ இந்த சாதிய உணர்வை தாண்டி நம்மளால் நாம் தமிழருக்காக நம்ம நின்று ஜெயிக்க முடியும். என்னோட அப்பா ஒரு சாதிக்கு கர்நாடகா தண்ணி வேணும், ஒரு சாதி மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்குறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? போலாம், அப்படியே உட்காந்துட்டு பேசலாமா? வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நாம் தமிழர் வேட்பாளர் அந்த அறிமுக கூட்டம் நடக்கும்போது ஒட்டுமொத்த தமிழகமுமே சரி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு கரகோஷம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க சோஷியல் நெட்வொர்க் எல்லாத்துலேயுமே பாகுபலி சீனையும் உங்களுடைய பேரை அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு சீனையும் பயங்கரமாக எல்லோரும் மேட்ச் பண்ணி மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? கிருஷ்ணகிரி தொகுதி வித்யா ராணி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? எனக்கு ஒரு குழந்தையிலேருந்து ரொம்ப அடக்குமுறை அந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்தப்போ ஒரு நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அந்த மக்களுக்காக வெளியில் நிற்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு நாள் வந்தது உணர்ந்தேன் அந்த இடத்துல. ஓகே, அந்த தருணம் ஏதாவது நினச்சிங்களா? இல்லை யாராவது பர்சனலாக மனசுக்குள்ள நினச்சி? அப்பாவை தான் நினச்சேன். அப்பா தான் அங்கே இருக்கவங்களோட ஒவ்வொரு வாய்ஸும் அப்பாவை மட்டும்தான் எனக்கு கண் முன்னாடி கொண்டுட்டு நிறுத்தினேன். இப்போது திரு சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, வீரப்பன் வனத்தை காப்பாற்றினார், என் பொண்ணு இனத்தை காக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது உண்மையிலே களம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக நான் இந்த தமிழினத்தை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் தான் நான் வெளியில் வந்தேன். இந்த களம் உண்மையிலேயே ரொம்ப சாதகமாக இருக்குது. மக்கள் ரொம்ப அன்பாக ஆர்வமாக ரொம்ப என்னை வரவேற்கிறாங்க. இல்லை, இப்போது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நம்ம நாம் தமிழர் போவோம், நம்ம ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி? இல்லை, நான் இந்த ஒரு 3 months முன்னாடி நான் எதிர்பார்க்கல. நான் சரி நம்ம ஏதாவது ட்ரஸ்ட்டோ ஏதாவது ஒன்று பண்ணலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். இதுவுமே தந்தையோட ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஒரு பெரிய இனமே ஒருத்தரை தலைவராக கொண்டாடிட்டு இருக்கும்போது அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சமூகம் காத்துட்டு இருக்கும்போது அவருடைய பொண்ணு, அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த பொண்ணு, அப்பா இல்லாத அந்த தருணம் நீங்கள் கூட இடையில ஒரு பேட்டியில் கூட சொல்லுவீங்க, அப்பாவுக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்பாவுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? அப்பா இப்போ இருந்திருந்தால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? அப்பா இப்போ மக்களுக்கு இருந்திருந்தால் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கு அதாவது ஒரு அரசியலின் உண்மையான அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஒரு அரசாங்கம் உண்மையிலே மக்களுக்கான அரசாங்கமாக இருந்திருந்தால் அது எப்படி மக்களின் நன்மைக்காக அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது, ஒரு அடி ரொம்ப அடிப்பட்ட மனுஷங்களுக்கு அது எப்படி கை கொடுத்து மேல் தூக்கி அவங்களோட குழந்தைங்களை அடுத்த ஜெனரேஷனை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யுதுன்றது நிறைய பேர் கண்கூட பார்த்துருப்பாங்க.
அப்படி ஒரு எக்ஸாம்பிளான நாடாக வந்து தமிழ்நாடை கண்டிப்பாக அப்பா மாற்றிருப்பார். ஏன்னா அவர் வந்து சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பார். சுதந்திரம்னா அவர் குறிப்பிட்டது வந்து ஏழ்மையிலிருந்து, நோயிலிருந்து, மனநோயிலிருந்து, இதில் எல்லாத்துலேயும் இருந்து சுதந்திரம். இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும்போது, ஒரு நல்ல குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல், குவாலிட்டியான ஸ்கூல், நல்ல நீர் வரத்து. இப்போ எத்தனையோ ஏக்கர் நிலம் வச்சுட்டு ஏழைகளாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு ப்ராப்பராக ஃபார்மிங் பண்ண முடியாமல் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ரோடு இருக்கும் இடம், உண்ணும் உணவு, குடிக்கும் நீர், காற்று, இது எல்லாத்தையும் இயற்கையும் உண்மையாகவே பாதுகாத்திருப்பார். ஏன்னா அவரை வந்து அந்த இயற்கைன்றது தானே பாதுகாத்தது. தமிழ்நாடுன்றது வேறு மாதிரி இருந்திருக்கும் அவர் இருந்திருந்தார். ஸோ எதனால் நாம் தமிழரை நம்ம தேர்வு பண்ணோம்? எதனால் நாம் தமிழர் அப்படின்னா, தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்காக. தமிழ் தேசியம் அப்படின்னாலே உயிர் காக்கும், உயிர் பாதுகாக்கும் ஒரு கொள்கை தான். அதாவது நம்மளை சுற்றி நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி மரங்கள், செடிகள், கொடிகள், மண், நீர், நிலம், மழை, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட பாதுகாத்து எந்த பாகுபாடும் இல்லாமல், இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் தமிழ்நாடுக்கும் கம்பேர் பண்ணும்போது இங்கே எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டாக இன்ன வரைக்கும் இருக்குது. அப்போ இதை பாதுகாத்து நம்ம முன்னோர்கள் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பாதுகாத்து நம்மளோட குழந்தைங்களுக்கு அவங்க கையில் கொடுத்துட்டு போகும். இவ்வளோ அழகான ஒரு மொழியில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இயற்கை மீதிலிருந்து மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே பேசிகிட்டு இருக்கீங்க. திரு சீமான் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், அவரோட அந்த ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது. அதில் அவர் பாகுபாடே பார்த்ததில்லை, எதை பற்றி யோசிச்சதே இல்லை. அவரோட ஒரிஜினாலிட்டி, ஒரு விஷயம் நல்லதுன்னு அவருக்கு மனசில் பட்டுருச்சு, இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஹார்ஷாக சொன்னாலும் சரி, நார்மலாக சொன்னாலும் சரி, எப்படி கொண்டு போய் சேர்த்துடணுமோ அப்படி சேர்த்துருவார். நிறைய பேர் அவர் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறாருன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறது, நேர்மையாக அந்த களத்தில் இருந்து இந்த மக்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்மளால் மாற்ற முடியலையேன்ற அந்த ஆதங்கம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அந்த ஹார்ஷ்னஸ்க்கு ரீசன். அது வந்து போக போக மக்கள் வந்து எங்களோட கட்சிக்கு ஒரு உரிமைகளும் நாங்கள் பெறும்போது, ஒரு தலைவர்களும் முன்னாடி வரும்போது, வளர்ந்து வரும்போது, நாங்கள் செய்ய போகும் விஷயங்களை பார்த்து பப்ளிக் புரிஞ்சுக்குவோம். திரு சீமான் அவர்கள் பற்றி பேசும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக உள்ளபடி அழகாக சொன்னீங்க. ஆனால் உங்களுக்குமே வந்து தாமதமாக தான் அவருடைய அருமை தெரிய வந்ததோ? ஆமாம், கண்டிப்பாக அருமை தெரிய வந்ததுன்றது இல்லை, எனக்கு இங்கே நடக்கிற விஷயம் தெரியாது. அப்படி அரசியல் புதிது இல்லை, அரசியல் புதிது, அரசியல் களம் புதிது. நான் வந்து ஒரு தேடலில் இருந்தேன், எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட்டோ என்ஜிஓவா அப்படின்ட்டுன்னு. அப்போது அந்த பிஜேபின்ற கட்சியில் அவங்களா அழைக்கிறாங்க, சரி பார்ப்போம் எப்படி அரசியல் இருக்குது, எப்படி அந்த களம் இருக்குன்றது வரேன். எனக்கு அது வந்து சரியான ஒரு மைண்டுக்கு செட் ஆகலை அந்த இடம். ஸோ அமைதியாகவே இருக்கேன் நான். 2020 பாஜகக்குள்ள நீங்கள் போன உடனே வந்து மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவி இல்லையா, ரொம்ப பெரிய பதவி. கிட்டத்தட்ட நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, சாமானிய மக்கள் பல பேர் வந்து அவ்வளோ தொண்டாட்டுறாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு பதவி எனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு சட்டுன்னு, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இல்லையா வர்றதுக்கான அந்த பதவின்றது வந்துட்டு எதுக்குங்க, மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்கு தான் பதவின்றது ஒன்று. சும்மா பேருக்காக நம்ம அரசியலில் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதை நேரடியாக அவங்கக்கிட்டே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவங்க கட்சியிலே சொன்னீங்களா? சொல்லியிருக்கேன், எனக்கு பதவியே வேண்டான்ற வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுற ஒரு அஜெண்டா மட்டும்தான் எனக்கு தேவை, அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அது ஒரு கான்வர்சேஷனாக ஒரு டைமில் போயிட்டு இருந்தது. அப்புறமா தான் சித்தப்பாவை பார்த்த அப்புறம் இந்த மாதிரி இவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அரசியல் உள்ளுக்குள்ளே, நாம் தமிழருக்குள்ளே ஒரு சமுதாயத்தை பேஸ் பண்ணி, இயற்கையை பேஸ் பண்ணி, மக்கள் உயிர்மை காப்பு, உயிர்மை வளர்ப்பு, இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு உள்ள. தமிழ் தேசியம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு மறுப்பு, எந்த ஒரு முன் யோசனை எதுவுமே நான் பண்ணல, நான் நேரடியாக வந்தேன். நீங்கள் இளைஞரணி துணைத் தலைவராக இருந்தப்போ நிறைய பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பீங்க, நிறைய பாஜகவில் உள்ளவங்களே நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்க. அந்த களம் எப்படி இருந்தது? அந்த களம் எப்படி இருந்ததுன்னா, என்னால் மக்களை சந்திக்க முடிஞ்சது. அங்கே வந்து மக்களின் உண்மையான சூழ்நிலை, யாராவது வந்து நமக்கு கை கொடுத்துட மாட்டாங்களா, யாராவது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்கன்ற அப்படின்ற ஒரு தேடல் ஒரு மக்கள்கிட்டையும் இருந்தது. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அன்எஜுகேட்டடான அந்த காலத்து மக்கள் இருக்கிறாங்க.
ஸோ அவர்களுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுன்றவங்க வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறோன்றது ஒன்று இருக்குது. நான் 70களில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க இன்னும். ஆனால் நீங்கள் ஒரு முறை சொல்லியிருந்தீங்க, பிரதமர் நரேந்திர மோடி மாதிரியான ஒரு மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் இதுவரை பார்க்கல. பாஜகவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பக்குவப்பட்டு பண்பட்டு மக்களை வந்து எளிதில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அது அப்போ உள்ள கருத்தும் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருத்தில் உடன்படுறீங்களா இல்லை அதை மறுக்கிறீங்களா? அந்த கருத்தை மறுக்கிறேன் நான். கண்டிப்பாக மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு சில விஷயங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு சரியாக தெரியுது. உள்ளே போகிறேன், அங்கே ஒன்றும் பெருசாக மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இல்லை, மக்களுக்கு எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. அதுதான் இல்லை எதிரான விஷயங்கள்ன்றது நான் சொல்ல வரல. அவங்க ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல், அது நான் என்னோட நிலைப்பாடுக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து நம்ம மக்களுக்கான தளத்தில் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுறது, அப்புறம் சின்ன சின்ன இப்போது திருசியமான அவர்கள் எடுத்துக்கிட்டாலுமே புல் பூண்டு பட்சி எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர், எல்லாத்துக்குமும் இந்த உயிரினம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிற கருத்தை அதிகமாக முன் வச்சுட்டு இருக்காங்க. என்னதான் அவர் பொதுத்தளத்தில் வந்து இயற்கையை நேசிச்சு இல்லை மக்களுக்கான தளத்தில் இயங்கினாலும் எதிர்க்கட்சியினர் இருக்காங்களே எப்போவுமே வந்து அவரை விமர்சனம் செய்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு இதாக இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, என்டர்டெயின்மெண்ட்ப்பா, அவர் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வந்து வரும் நாட்களில் வந்து சொல்லும் யார் என்டர்டெயின்மெண்ட்டு, யார் மக்களோட தலைவர்ன்றது வரும் நாட்கள் சொல்லும். ஏன் அப்படின்னா, உண்மையை உணர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இவர். பேசிக்கொண்டிருக்கும் போதே எல்லாரும் விழிச்சுக்கணும். ரொம்ப இன்னைக்கு இலங்கை எப்படி இருக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அழிஞ்ச ஒரு நாடு, அந்த நிலைமைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வந்து தள்ளப்படக்கூடாதுன்றது வந்துட்டு இவர்களுடைய போராட்டம். இவங்க வந்துட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இன்னும் சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் வேஷம் போடுவாங்க. என்ன அவங்க பெருசாக ஒரு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பணம் அபகரிக்கிறாங்க, இல்லை பிரிட்ஜு கட்டுறன்னு பணத்தை அபகரிக்கிறாங்க, ஒயின் ஷாப்பை பெருசாக இது பண்ணுறாங்க. இவங்க எப்படி ஒரு உயிர்மை வளர்ப்பு இல்லை ஒரு உயிரினங்கள் மேலே வந்துட்டு ஒரு அனுதாபம், ஒரு பாதுகாப்பு உணர்வு எப்படி அவங்களுக்கு இருக்க போகுது? கண்டிப்பாக இருக்க போகிறல. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியான விஷயமாக தான் இருக்கும். அது மக்கள் தான் உணர்வாங்க. இப்போ பாஜக தேசிய கட்சி ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தாலும், திராவிட கட்சிகளே வந்து தொடர்ந்து அவரை வந்து வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவரை பேச்செல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே மதிச்சிக்காதீங்க, அவரை இப்போ தான் அவர் பாட்டு பேசிட்டே போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு 2010 அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களை வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு பழக்கி அவர்களுக்கேற்ற குழந்தைகள் மாதிரி, அவர்களுக்கேற்ற பிராணிகள் மாதிரி தான் சொல்லணும், சொன்ன மாதிரி அப்படி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்ல, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரிஜினாலிட்டி ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லும்போது எப்படி வந்துட்டு நான் வந்து ஒரு வழியில் எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் என்னோட தேவைக்காக, என்னோட சுயநலத்துக்காக, அதை ஒருத்தர் வந்து தடுக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நாம் தமிழர் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. முதல் முறையாக திரு சீமான் அவர்களை சந்திச்ச உடனே என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் நான், அவர் நீங்கள் முன்னாடியே இங்கே வந்திருக்கலான்ற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஆமாம், நான் முன்னாடியே இங்கே வந்திருக்கலாம், நான் கண்டிப்பாக வரேன் சித்தப்பா, இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவேன். கிருஷ்ணகிரி உனக்கு தாம்மா அப்படின்னு அவங்க சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணகிரி எனக்கு நான் நிற்கணும்னு சொன்னப்போ நான் கொஞ்சம் டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு 1 வீக் கழிச்சு ஓகே. இப்போ கிருஷ்ணகிரி தொகுதி வந்து கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தமிழகம் 3 மாவட்ட எல்லைகள்லையுமே அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய 3 மக்களுமே வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஃபேக்ட்ரி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ், ஓசூர் அந்த மாதிரியான தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை முன்னெடுத்து கொடுக்கும்? இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிப்காட் 2 இடத்துல இருக்குது, ஊத்தங்கரையில் இருக்குது, ஓசூரில் இருக்குது. ஆனால் என்ன நம்ம குழந்தைங்க என்ன படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அங்கே வந்து வேலைவாய்ப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். வெளி மாநிலத்தவருக்கு தான் இங்கே வந்து அதிகமான வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சூழல். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ்க்கு லோன் ஆஃபர் பண்ணணும், ட்ரைனிங் ஆஃபர் பண்ணணும், நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து உருவாக்கணும். ஃபார்மிங்கில், ஆர்கானிக் ஃபார்மிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இளைய தலைமுறை
தன்னுடைய கெரியரை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கூட நின்று. களத்துக்கு போகிறீங்க, தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, பகல் மாலை அது எதுவுமே பார்க்குறதில்ல, தொடர்ந்து நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கும். மக்களுடைய முகம் சொல்லிடும்ல நமக்கு பதிலை, ஓகே வராங்க அப்படின்னு. மக்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா இவங்க தான் அப்படிங்கிற? கண்டிப்பாக. அதாவது அப்பாவோட ஃபோட்டோ பார்த்தோன்னே தான் அவங்களோட முகத்தில் அந்த சிரிப்பே வருது. இன்னொன்று, நான் ஒருத்தட்டையும் கிட்ட வரணும், என் கைப்பிடிச்சி பேசணுன்றது எதிர்பார்க்குறாங்க. நான் அது பார்க்குறது இல்லை. நான் எந்த டயர்ட்னஸ் எதுவும் பார்க்கல. ஏன்னா ஒரு முறை என்னை இப்போ பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு நான் திரும்ப ட்ராவல் பண்ணி எவ்வளோ டைம் வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மக்கள்கிட்ட இறங்கி போய் நான் அவர்கள்கிட்ட நின்று பேசிட்டு தான் வரேன். அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாமல், அப்பாவை ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பெண் பிள்ளைகளுக்கு எப்போவுமே பொதுவாக அப்பா தான் அப்படிங்கிறது, அது ஒரு எப்போவுமே வந்து அது மறக்க முடியாத ஒன்று. எல்லா பிள்ளைகளுக்கும் தந்தை தான் வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆனால் அப்பாவை பார்க்காம சமூகத்தோடையே வளர்ந்து சமூகம் தான் உங்களை உருவாக்குச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஏக்கம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கா? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் கடைசி வரைக்கும். அப்பா இருந்திருந்தால் இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அப்பா இருந்திருந்தால் கூட நின்று இருப்பேன். அவரும் என்னென்ன செய்கிறாரோ எல்லாத்துக்கும் கூட நின்று இருப்பேன். இப்போது திரு சீமான் அவர்களை சித்தப்பான்னு கூப்பிட்றீங்க, அந்த உணர்வு எப்படி இருக்குது? அந்த உணர்வு வந்துட்டு என் தந்தையின் சில கடமைகளை என்னை பேஸ் பண்ணி அவர் கையில் எடுத்திருக்காருன்றதை உணர்ந்து தான் நான் வந்து சித்தப்பான்ற வார்த்தையை நான் கூப்பிட்றேன். முதல்ல அவர் பார்த்தோன்னே சித்தப்பான்னு கூப்பிட்டேன். கண்டிப்பாக. என்ன சொன்னார் பார்த்து? ஏதோ சொல்லலை, அவர் மகளின் தான் அடுத்த வார்த்தை கூப்பிட்டார். அந்த ஃபீல் இருக்குல்ல, நம்ம அப்பா கிட்ட கிடைக்காத அந்த அன்பு சித்தப்பா கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அவருக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினச்சா நான் இதை கொடுப்பேன். அவர் கூட கடைசி வரைக்கும் உண்மையாக நிற்பேன். ஏன்னா அவரோட உயிரை விட மேலாக இந்த அரசியல் களத்தையும் இந்த ஒரு வாழ்க்கையும் அவர் அர்ப்பணித்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய துணையாக உண்மையாக நிற்பேன். இதுதான் நான் அவருக்கு கொடுக்குற ஒரு. கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சீமான் அவர்களுடைய அருமை புரிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி உங்களுடைய அரசியல் வாழ்வையே திருப்பிடுச்சா? கண்டிப்பாக. என் தந்தை சீமான் சித்தப்பா பேசினதும் நிறைய இடத்துல நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்திருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ரிலையும் பார்க்கும்போது இன்னொன்று, என்னோட தந்தை குறிப்பிட்டிருந்த ஒரு வார்த்தையும் இந்த மாநிலத்தின் மக்களுக்கு வந்து எப்படி போய் சேர்ந்ததோ இல்லையோ, எனக்கான அது மெசேஜ், என்னோட தந்தை எனக்காக விட்டுட்டு போயிருந்த ஒரு மெசேஜாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களை மாதிரியே நாம் தமிழர் கட்சியில் வந்து 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி சரிசமமாக கொடுத்துருக்காங்க. ஆமாம். இந்த இடஒதுக்கீடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நாம் தமிழர் மட்டும்தான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து இடஒதுக்கீடுல கரெக்டாக போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக. உண்மையிலே இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை எடுத்துரைத்து நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இது தொடரணும், கண்டிப்பாக தொடரும். பெண்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், வெளியில் அதிகமாக வருவாங்க. நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் யார்? ஜான்சின்றவங்க எனக்கு பிடிக்கும். காளியம்மாள் அவங்கள பிடிக்கும். அபிநயா பிடிக்கும். சரி, நாம் தமிழரை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வேட்பாளர்? எனக்கு இவங்களை இந்த வேட்பாளர் இருந்தால் உண்மையிலே நல்லது பண்ணுவாங்க. விஜயகாந்த் ஐயாவோட பையன். அவர் மேலே ஒரு நல்ல எண்ணம், அபிப்பிராயம் இருக்குது. அப்பாவோட அந்த கடமையை உணர்ந்து செயல்படுவார் என்ன போல் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அரசியல் தளத்தில் இந்த மாதிரியான ஒரு பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வயசுலேயே வந்து நீங்கள் அடுத்த ஒரு கேண்டிடேட், அதுவும் அடுத்த தளத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அம்மாவும் தங்கச்சியும் வந்து எதிர்த்தளத்தில் நிற்கிறாங்க, எதிரணியில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, அவங்க இருக்க இடத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட அரசியல் பாதையும் வேறு. இது வந்து என் தந்தையை பேஸ் பண்ணியிருக்கிறது முழுக்க. அதனால் நான் அதை பற்றி, அவங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, என்னையும் அவங்க டிஸ்டர்ப் பேசுகிறாங்க. என் கூட என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் என்னோட பாதுகாப்பு காமிச்சிருக்காங்க. 24 மணி நேரமும். ஏன்னா நான் நிறைய ரோமிங்கில் இருக்கணும் இல்லைங்களா, ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது கூட இருக்கணும். அதுக்கெல்லாம் அம்மாவே கூட இருந்து 2 பேர் அமுச்சு வச்சுருக்காங்க. நேரில் வர முடியலன்றது வருத்தம் தான் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க, அதுக்கு நேர்மையாக இருக்கணும், அங்கேருந்து அந்த கட்சிக்காக செயல்படணுன்ற கோட்பாடின் கீழே அவங்க கரெக்டாக இருக்காங்க. இத்தனை நாட்களாக வந்து பொதுமக்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா
நம்ம அடிச்சிருவோம் அப்படிங்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் எனக்கு தெரியல எத்தனை கட்சிக்கு இந்த மக்கள்கிட்ட இந்த எத்தனை கேண்டிடேட்ஸு இவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறாங்க, இந்த ஒரு வரவேற்பு இருக்குது, வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி அரசியல்வாதிகள் மேலே ஒரு வெறுப்பில் தான் இருக்காங்க, அது பார்க்க முடியுது. பட் என்னோட விஷயம் வந்து அது அப்படியே வேறு மாதிரி இருக்குது, எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. அப்போ கண்டிப்பாக ரிசல்ட்டுன்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா கடந்த முறை வந்து 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்ம வந்து நாம் தமிழர் இருந்தோம். ஸோ இப்போ இந்த முறை வந்து நம்ம திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிலாம் உடச்சி நம்ம மேலே வந்துட முடியும். கண்டிப்பாக வந்துட முடியும். ஏன்னா மக்கள் மனசு வச்சா எது வேணாலும் செய்யலாம். அவங்க என்னோடய தந்தையை முழு மனசுக்கு கூட ஏற்றுட்டாங்க. என் தந்தை அவர்களுடைய மனதில் வாழ்கிறாங்க. அவங்க வேறு எதையுமே யோசிக்காமல் கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க அந்த போட்ட ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவங்களோட வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துறதுக்கு நான் அந்த 5 வருஷம் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுவேன். களத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் இப்போ இந்த இந்த பெல்ட் இருக்குல்ல, இந்த சரௌண்டிங் இருக்குல்ல, இதில் வந்து இந்த சாதிய உணர்வு வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம மீடியாக்களையும் நம்ம வெளியில் நம்ம ஈஸியாகவே தெரியுது. ஏன்னா வெளிப்படையாகவே வந்து அவங்க உடுத்துற உடையில் இருந்து கூட கைகளில் கட்டுற அந்த இதில் இருந்தால் கூட சாதிய உணர்வு இருக்குது. ஸோ இந்த சாதிய உணர்வை தாண்டி நம்மளால் வந்து நாம் தமிழருக்காக நம்ம நின்று நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். அவங்க என்ன வந்துட்டு தனித்தனி சாதிக்கான அடையாளமாக கண்டிப்பாக இங்கே பார்க்கல. என்னோட அப்பா வந்து ஒரு சாதிக்கு கர்நாடகா தண்ணி வேணும், ஒரு சாதி மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்கல. எல்லா தமிழ் மக்களுக்கும் தண்ணி வேணும், பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டார். ஸோ எல்லா தாய்மார்களும் தந்தைமார்களும் அவங்களோட பொண்ணாக என்னை ஏற்றுட்ருக்காங்க. பிரித்து என்னை பார்க்க கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் அந்த ஒரு ரீதியாக என்னை பார்க்கலன்றது நல்லது. இப்போது அப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படிங்கிறதுனால அந்த சாதியை சேர்ந்த ஒரு கட்சியை தான் இவங்க ஆதரிப்பாங்கங்கிறது பொதுவாக எல்லாருமே அப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சடனாக அதுலேருந்து தாண்டி நீங்கள் பாஜகவுக்கு போனீங்க, அப்புறம் நாம் தமிழருக்கு வந்தீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? என்னுடைய மனநிலை வந்துட்டு அதாவது ஒரு ஹியூமனிட்டி பேஸ் பண்ணியிருக்கு. எல்லாருமே சமம், எல்லா உயிரினமுமே சமம், எல்லா உயிரினத்தையும் காக்கணும், உயிரையும் காக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே எதையும் நான் வந்து பிரித்து பார்க்குற மைண்ட் செட்டில் இல்லை. ஒரு மனித நேயத்தை காக்கணும், மனித நேயத்தை வளர்க்கணும், உணர்த்தணும். ஒரு மனித நேயமாக ஒரு அரசியலை சேவையாக செய்கிற ஒரு விஷயம் எப்படி செய்ய முடியும், இப்படியும் ஒரு அரசியலை செய்ய முடியுன்ற ஒரு உதாரணமாக நான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது நான் செஞ்சு காமிக்கும்போது அதனோட வெளிப்பாடு வந்து நிறைய பேர் உணர்வாங்க. அது நான் பிறந்த சமூகம் மட்டுமில்லை, எல்லா சமூகத்துலேயும் யோசிப்பாங்க, இப்படி ஒரு விஷயம் வேணுமா, கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை வேணும், நம்மளுடைய நாடு நம்மளோட வீடு இடம் முன்னேறணும், நம்ம குழந்தைங்க முன்னேறணும்னா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒன்றா கை சேரணுன்ற ஒரு யோசனைக்கு வருவாங்க. என்னோட சேவை அப்படி இருக்கும்னு இப்போ நம்ம போகிற பகுதிகளில் பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து அப்பாவுடைய உருவப்படம் பிடிச்ச டிஷர்ட் போட்டிருக்காங்க. அது பார்க்கும்போது என்ன தோணும்? அது பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அப்பா வாழ்கிறாரு, அந்த ஒரு சாதி அடையாளமாக நீங்கள் பார்க்கல? கண்டிப்பாக இல்லை, அவங்களுக்குள்ள அப்பா வாழ்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க அப்பாவை வந்து அவங்களோட அவ்வளோ உயிராக ஏற்றுட்ருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு நன்றி.